ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, கர்த்தர் 7 சபைகளுக்கு பேசும் பொழுது சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதென்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. தேவனுடைய ஆலயத்தில் தூணாக இருப்பது என்பது ஒரு விசேஷித்த கிருபை, தயவு, ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். தேவனுடைய ஆலயத்தில் எல்லாரும் தூணாக நிற்க முடியாது. ஆண்டவர் நம்மை பார்த்து, நீ ஆலயத்தில் தூணாய் இருப்பாய். கீழே அந்த வசனத்தில் மீதமுள்ள வசனத்தை வாசிங்கன்னா அங்கே சொல்லப்படுது, எருசலேமின் புதிய நாமம், அந்த புதிய நாமத்தை இவன் மேல் எழுதுவேன். அப்போ அந்த தூணுக்கு நிறைய வேலை இருக்குது. என்னென்னா, தேவனுடைய நாமத்தை தரித்திருப்பது, தேவனுடைய நகரத்தின் நாமத்தை தரித்திருப்பது. வருகிற போகிற ஜனங்கள் எல்லாரும் ஆலயத்துக்குள் வரும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு வரும்போது, அந்த நாமத்தை சொல்லி துதிக்கும்படி அந்த நாமம் அந்த தூணில் எழுதப்பட்டிருக்கும். யார் இந்த தூணாக நிறுத்தப்பட முடியும்? யார் இந்த தூணாக காணப்பட முடியும்? இந்த 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கொஞ்சம்தான் பலன், பலன் கொஞ்சம்தான். ஆனால் அவர் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள், தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகள். இப்போ நமக்கும் இது பொருந்தும். தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி மறுதலியாமல் இருப்பது அப்படின்னா, பல காரியங்களில் நாம் ஆண்டவரை மறுதலிக்கிறோம். அதான் உண்மை. பரிசுத்தம் இல்லாமல் வாழும்போது மறுதலிக்கிறோம், பாவம் செய்யும் பொழுது அவரை மறுதலிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்ல மறுக்கும் பொழுது அவரை மறுதலிக்கிறோம். இப்படி பல காரியங்களை நம்ம மறுதலிப்போம். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு விடுமுறை வேண்டும், ஒரு விடுப்பு எடுக்க வேண்டும் என்கிற தேவை இருக்குது. ஆனால் இதுக்கு அரசாங்கம், அவங்க வேலை செய்கிற அந்த அரசாங்கம் அதுக்கு லீவு தராது. அப்படி நீங்கள் லீவ் எடுத்தாலும் லாஸ் ஆஃப் பே. ஆனால் சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க கன்சீவாகவே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க போய், எனக்கு அபார்ஷன் ஆகிடுச்சு, எனக்கு 3 மாதம் அபார்ஷன்னா 3 மாதம் லீவு, அது இல்லாமல்
சம்பளமும் உண்டு. அப்போ இந்த மாதிரி நம்ம போடலாம் லீவ் இந்த மாதிரி. ஆனால் அதுக்கு சர்டிஃபிகேட் தரணும். இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்குறதா நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஆனால் ஆராதிப்போம், கையை உயர்த்தி ஆராதிப்போம், தலைக்கு நின்று ஆராதிப்போம், கூட்டிகரை வச்சு ஆராதிப்போம். நம்மளை போல் ஆராதனை வீரர் யாருமே இல்லை அப்படின்னு நம்ம காமிச்சிக்குவோம். ஆனால் பொய் சர்டிஃபிகேட்டை கொடுத்து நடக்கவும் போகிறதில்ல, வயசாகிடுச்சு, ஒரு பொய்யான ஒரு சர்டிஃபிகேட்டை க்ரியேட் பண்ணி அதுக்கு பணம் கொடுத்து வாங்கிட்டு கொடுத்து இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆஃபீஸரும் வேறு வழி இல்லாமல் அந்த லீவை அவர் சேங்ஷன் பண்ணித்தான் ஆக வேண்டும். ஏன்னா அரசாங்க சட்டத்திட்டத்தின்படி அது நடக்குது. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லீவில் அப்படியே ஜாலியாக சம்பளமும் வந்துடும், தேவையான ஊர்லாம் சுற்றி பார்த்து வீட்டுக்கு ஒரு 3 மாதம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். இந்த வேலை செய்யும்போது நாம் தேவனை மறுதலிக்கிறோம். பிசாசு சொல்லுவான், இயேசுவே இதை பாருங்கள், உங்கள் பொண்ணுன்றீங்க, உங்கள் பையன்றீங்க, உங்கால்ன்றீங்க, பாருங்கள் அவன் என்ன பண்ணுறான்னு. அவன் உத்தமனா? அவனுடைய ஜெபத்தில் கேட்பீங்களா நீங்கள்? இது சரியான ஃப்ராடு ஜெபம்லாம் பண்ணுறான் அப்படின்னு அவன் குற்றப்படுத்துவான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. எதில் ஜெயம் எடுக்கணும்? நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொள்ளணும். அவர் நாமத்தை மறுதலிக்கல, வசனத்தை கை கொள்ளணும், வசனத்தின்படி நடக்கணும், வசனத்தின்படி செயல்படணும். பொய் சொல்லாததுன்னா பொய் சொல்லக்கூடாது. சமாதானமாக இருக்கணும்னா சமாதானமாக இருக்கணும். சரி, வாயை திறந்தாலே கூவாறு மாதிரி தான் இருக்கும். திட்டுறதெல்லாம் திட்டிடுவாங்க. நான் அப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்குவேன். அப்போ நம்மளுடைய திமிரு, அதாவது என்னென்னா துணிகரம், பொறுமையாக இருக்க தெரில, தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ள தெரில. அவர் அப்போ தான் நமக்கு திறந்த வாசல் வைக்கிறார். இன்னொன்று என்னென்னா, ஜெயம் கொள்ள பண்ணுகிறவர் நம்மை அவருடைய ஆலயத்தில் தூணாக நிறுத்துகிறார். அதான் பியூட்டி. நீங்கள் தூணாக வேற எங்கேயும் இல்லை, ஆலயத்தில் தூண். இந்த ஆலயத்தில் தூண் தான் முக்கியத்துவம் நிறைந்தது. தூணாக மட்டும் நிறுத்தலை, அந்த தூணில் வார்த்தைகளும் எழுதப்படுகிறது, புதிய நாமங்கள் எழுதப்படுகிறது. அது ஆச்சரியத்தை அளிக்கிறது. ஆலயத்தில் உள்ள தூண் தான் எப்பொழுதுமே பேசப்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாலமன் கட்டின ஆலயத்தில் 2 தூண் ஃப்ரண்டில் வச்சா, அந்த 2 தூணுடைய உயரம், அதனுடைய சுற்றளவு, அதன் மேலே என்ன வேலைப்பாடு, அது எப்படிப்பட்ட வெண்கலத்தில் செய்யப்பட்டது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்திலே ஆச்சரியம். அப்போ அந்த ஆலயத்தை குறித்து கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்விலே அந்த மேன்மை நமக்கு வேண்டும். அந்த மேன்மையை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த மேன்மையை நம்ம இழந்து விடாதபடி காத்துக்கொள்ளும்படி விரும்புகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் வசனத்தை கை கொள்ளணும், அவர் நாமத்தை மறுதலிக்கக்கூடாது. வசனத்தை கை கொண்டுட்டாலே போதும். திறந்த வாசல் வைக்கிறது மட்டும் இல்லை, ஜெயம் கொள்ள பண்ணுகிறவர் தூணாக நிறுத்துவார். அந்த தூணாக நிறுத்தும்போது உங்களை காண்கிறவர்கள் they appreciate you in midst of the holy saints. பரிசுத்தவான்களுக்கு நடுவில் உங்களை மெச்சுக்கொள்வார்கள், பாராட்டுவார்கள். ஏன்னா நீங்கள் தேவனுக்கு செய்த காரியம் அப்படி என்று
அந்த தூண் ஆலயத்தில் நிற்கிறது. இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் தூணாக நிற்க விரும்பலாம். ஆனால் வசனத்தை கைக்கொள்ளணும், அவர் நாமத்தை மறுதலிக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம ஜெயம் கொள்ளும்போது இது நடக்கும். அப்போ நமக்கு இதை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் தான் தவறு செய்து குறை உண்டாக்கி அதை விட்டு விலகி போயிடுறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை கை கொள்ளாமல் உங்களுடைய நாமத்தை மறுதலிச்சு அப்படி நான் இருந்திருப்பேன்னா என்னை மன்னிங்க. உங்களுடைய நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டு நான் ஜெயிக்கணும். உங்களுடைய ஆலயத்தில் தூணா என்னை மாற்றும். கிருபை என் மேலே இறங்கி வரட்டும்னு ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுங்க. கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை உங்களுக்கு செய்து உங்களை வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன்.